தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் மழை வேண்டியும் கோவை மருதமலை சாலையில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் நடைபெற்ற 108 திருவிளக்கு வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைமையிலான ஆட்சி சிறப்பாக நடைபெறவும் மழை வேண்டியும் 108 திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. கோவை மருதமலை சாலை லாலி ரோடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு வழிபாட்டில் திரளான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அக்கட்சியின் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு வழிபாடு நிகழ்ச்சியில் அர்ச்சகர் கிரிஷ் தமிழ் முறைப்படி வேத மந்திரங்கள் வாசிக்க திருவிளக்கு வழிபாட்டில் பங்கேற்ற பெண்கள் விளக்கேற்றி சிறப்பான ஆட்சி நடைபெறவும் மும்மாரி மழை பொழியவும் வேண்டி வழிபாடு நடத்தினர். மேலும் இந்த திருவிளக்கு வழிபாட்டில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களும் சேலை உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய அர்ச்சகர் கிரிஷ், தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாகவும் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக தமிழகத்திற்கு தண்ணீர் விட மாட்டோம் என்று கர்நாடக அரசு கூறி வந்த நிலையில் அங்கு மழை பெய்ததன் காரணமாக மாநில அரசே தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டதற்கு நல்லாட்சி நடைபெறுவதே காரணம் என்றும் கூறினார். மேலும் தமிழின் மீதான பற்றுதல் காரணமாகவே தமிழை மையமாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை விஜய் துவங்கியதாகவும் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு சிறந்த ஆட்சியை முதலமைச்சர் தந்து கொண்டிருப்பதாகவும் பெருமிதம் கொண்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நல்லாட்சி தமிழக மக்கள் நலமும் வளமும் வேண்டி தமிழகத்தில் மழை வேண்டியும் இந்த ஆடி வெள்ளியை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக திருவிளக்கு பூஜை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு சேலை, பூஜை பொருட்கள் அனைத்தும் நம் தமிழர் வெற்றிக் கழக சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த பூஜையோட நோக்கம் தமிழகத்தின் சிறப்பான ஆட்சியை தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கும் நேரத்தில் எந்த இடர்பாடுகள் இல்லாமல் சிறப்பாக நடக்க இந்த பூஜை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.